सलाम या मुस्तफा सल्ले अला मुस्तफा या नबी 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 அடுத்து முகமது தௌசீப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் தௌசீப். அவ்வல் கலிமா தய்யப் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. இரண்டாம் கலிமா ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு. மூன்றாம் கலிமா தம்ஜீத் சுப்ஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லா ஹவுல லா குவத்த இல்லா பில்லாஹி அலியுல் அலீம். இஸ்லாத்தின் கடமைகள் 5. அந்த களிமா சொல்வது, 2 5 நேரம் தொழுவது. அப்படி எடு. முகமது ரசீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ரசீம். அவ்வல் கலிமா தய்யப் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. இரண்டாம் கலிமா ஷஹாதத் அஷ்ஹது லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. மூன்றாம் கலிமா தம்ஜீத் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலியுல் அலீம். இஸ்லாத்தின் கடமைகள் 5. 1 களிமா சொல்வது, 2 5 நேரம் தொழுவது, 3 ரமலான் மாதம் நோன்பது, 4 வருட ஒரு முறை ஜகாத் கொடுப்பது, 5 புனித மக்கா சென்று ஹஜ் செய்வது. சாப்பிடுவது.
கலிமா சிரிக்காதீங்க, யாரும் சிரிக்காதீங்க. அவர் மழலையான மொழியில் அழகாக சொல்லுவார். அமைதியாக கேளுங்க. Chocolate, Ashalate, Gailaha, Lelahu, Amrehu, Asirkaliko, Ashalate, Annavan, Ade, Rasalaha, Amjide, Subhanallahi, Amriyahi, Gailaha, Lelahu, Allahu Akbar, wala hawla wala quwwata illa billahi aliyali சரவணே உன்னோட கலிமா சொல்லுவது ரெண்டாவது இரண்டு நாளும் தொழுவது மூணாவது நவநாமம் நோன்பு வைப்பது நாலாவது முதலாவது ஜக்காத்து கொடுப்பது இதாவது சென்று அச்சு செய்வது அசைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் أول كلمة طيبة لا إله إلا الله محمد رسول الله இரண்டாம் கலிமா சலரத்தே பார்க்குறான் அஸ்லாண்டே La ilaha illallah dahu la sharika lahu asrande anna muhammadan attu rasuluhu அஸ்ஸலாமு அலைக்கும். assalamu alaikum வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அர்த்தமுள்ள கேள்விகளும் அற்புதமான பதில்களும். ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், தங்களிடம் சில கேள்விகள் கேட்கலாமா என்றவுடன் நபி அவர்கள் கேளுங்கள் என்றார்கள். நான் பணக்காரனாக என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் போதுமென்ற தன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள், பணக்காரராகி விடுவீர்கள். மிகப்பெரிய ஆலிமாக என்ன வழி? தக்வாவை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், ஆலிமாகி விடுவீர்கள். நான் கண்ணியமுடையவனாக வழி என்ன? ஜனங்களிடம் கையேந்துவதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள், கண்ணியமுடையவனாக ஆகிவிடுவீர்கள். நான் ஒரு நல்ல மனிதராக ஆக விரும்புகிறேன். ஜனங்களுக்கு உங்களை கொண்டு பிரயோஜனம் ஏற்படட்டும், நல்ல மனிதராக ஆகிவிடுவீர்கள். நான் நீதி உள்ளவனாக விரும்புகிறேன், அதற்கு என்ன வழி? நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை மற்றவர்க்கும் விரும்புங்கள், நீதியுள்ளவனாக ஆகிவிடுவீர்கள். நான் சக்தி உடையவனாக ஆக என்ன வழி? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை ஏற்படுத்துங்கள், சக்தி அடையவனாக ஆகிவிடுவீர்கள். அல்லாஹ்வுடைய தர்பாரில் விசேஷ அந்தஸ்து கிடைக்க விரும்புகிறேன். அதிகமாக திக்ரு தியானம் செய்யுங்கள், அல்லாஹ்வின் தர்பாரில் விசேஷ அந்தஸ்து கிடைக்கும். ரிஸ்கில் அபிவிருத்தி ஏற்பட என்ன வழி? எப்பொழுதும் நிரந்தரமாக ஒழுவுடன் இருங்கள், ரிஸ்கில் அபிவிருத்தி ஏற்படும். துவா அங்கீகரிக்கப்பட என்ன வழி? ஹராமான பொருளாதாரத்தை உண்பதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். முழுமையான ஈமானுடையவராக என்ன வழி? நற்குணமுடையவராக ஆகிவிடுங்கள். கியாமத்தில் அல்லாஹ்விடம் பாவமற்றவனாக பரிசுத்த நிலையில் சந்திக்க விரும்புகிறேன். குளிப்பு கடமையானவுடன் குளித்து விடுங்கள். பாவங்கள் குறைய வழி என்ன? அதிகமாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். கியாமத் நாளில் எனக்கு பிரகாசம் ஏற்பட வழி என்ன? அநீதம் செய்வதை விட்டுவிடுங்கள், பிரகாசம் கிடைக்கும். அல்லாஹ் என் குறைகளை மறைக்க வழி என்ன? பிறருடைய குறைகளை உலகில் மறைத்து விடுங்கள். உலகத்தில் இழிவடைவதை விட்டும் பாதுகாப்பு எதில் உள்ளது? விபச்சாரம் செய்வதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள், இழிவடையாமல் பாதுகாக்கப்படுவீர்கள். அல்லாஹ் ரசூலுடைய பிரியனாக வழி என்ன? அல்லாஹ் ரசூல் பிரியப்படக்கூடியவர்களை பிரியப்படுங்கள்.
அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டவனாக ஆக வழி என்ன? ஃபர்லை பேணுதலாக கடைபிடியுங்கள். நான் இறை தொடர்புடையவனாக ஆக வழி என்ன? அல்லாவை பார்ப்பதாக எண்ணி வணங்குங்கள் அல்லது அல்லாஹ் உங்களை பார்ப்பதாக எண்ணி வணங்குங்கள். பாவத்தை வெட்டும் மணிப்பளிக்கக்கூடிய வஸ்துக்கள் என்ன? கண்ணீர், பலகீனம், நோய். நரகத்தின் நெருப்பை குளிர வைக்கக்கூடியது எது? இவ்வுலகில் ஏற்படும் முசிபத்தின் மீது பொறுமையாக இருப்பது. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக முகமது ஹாரிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் முகமது ஹாரிஸ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. Alhamdulillah Rabbil Alamin Ar-Rahman Ar-Rahim Maliki Yawmiddin Iyyaka na'budu wa iyyaka nasta'in Ihdinas siratal mustaqim siratal ladzina an'amta 'alaihim ghairil maghdubi 'alaihim waladdallin amin. Bismillahirrahmanirrahim. Qul huwallahu ahad Allahu samad lam yalid wa lam yulad wa lam yakul lahu kufuwan ahad. Hadis as-salatu miftahul jannah. Sorgatil sawi targayagum. Samul jannatullah ilaha illallah. Sorgatil ilai la ilaha illallah. Dirakalimawahum al jannat tahta at-tamimahat. சொர்க்கம் தாழ்மாய்களில் காலதிருக்கிறது. அவள் கொரிமா தையவு லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி. இது நான் கொரிமா ஷஹாதத்து அஸ்ஸஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு وحده لا شريك له ويشهد أن محمدا عبده ورسوله. மூன்றாம் கொலையும் தஞ்சீது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு. Allahu Akbar. La hawla wala quwwata illa billahil aliyyil azim. சாப்பிடும் போது ஓடும் துவா பிஸ்மில்லாஹி வஅலா பரக்கத்தில்லாஹ். பிஸ்மி சொல்ல மறந்துவிட்டார். பிஸ்மில்லாஹி அவ்வலுஹு ஆஷிருஹு. Allahumma bismika und Aisha Natalan innala ma'ana Allandagar Rahmana Nitatalu. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. சாப்பிடுவது பற்றிய ஒழுக்கங்கள் 15. சாப்பிட முன்பு இரு கைகளையும் கழுவி வாய் கொப்பளிக்க வேண்டும். சுப்ரா விரிப்பை தரையில் விரித்து உணவை வைக்க வேண்டும். பிஸ்மில்லாஹி வஅலா பரக்கத்தில்லாஹ் என்று சொல்லி வலது கையினால் உணவை உண்ண வேண்டும். நமக்கு முன்னால் உள்ள உணவை கொஞ்சம் கொஞ்சமாக உண்ண வேண்டும். நாம் உண்ணும் உணவை குறை கூறாமல் இருக்க வேண்டும்.
உணவை மேஜையின் மீது வைத்து உண்ணுவதோ, நின்ற நிலையில் உண்ணுவதோ, சாய்ந்த நிலையில் உண்ணுவதோ சுனத்திற்கு மாற்றமாகும். கீழே விழும் உணவு பருக்கைகளை இடது கையில் களிமா விரல் பெருவலால் எடுத்து சுத்தம் செய்து வலது கையினால் உணவை உண்ண வேண்டும். விரல்களை நன்றாக சூப்பி தட்டையை வலித்து சாப்பிட வேண்டும். சாப்பிட முன் தலையை மறைத்து முழங்கால்களை மறைத்து சுனத்தான முறையில் சாப்பிட வேண்டும். இந்த உணவினால் ஏற்பட்ட சக்தியை அல்லாவின் வணக்க வழிபாட்டின் செலவழிப்பை நன்மையை செய்ய வேண்டும். உண்ணும் போது இடையில் தண்ணீர் குடிப்பது நல்லதல்ல. தேவைப்பட்டால் இடது கையால் எடுத்து வலது கையின் உள்ளங்கையில் வைத்து குடிக்க வேண்டும். தண்ணீரை ஒற்றகத்தை போல் ஒரே மூச்சில் குடிக்காமல் 2 அல்லது 3 முறையாக குடிப்பது. பாத்திரத்துக்கு மூச்சு விடாமல் ஊதாமல் குடிக்க வேண்டும். உண்டு முடித்த பின் அல்ஹம்துலில்லாஹி லதி அத்னாமனா வசகானா வஜன்னா மினல் முஸ்லிமின் என்ற துஆவை ஓத வேண்டும். கை கழுவி வாய் கொப்பளிக்க வேண்டும். பற்களில் கரி துகள்களோ வேற ஏதாவது இருந்தால் இடது கையால் எடுத்து சுத்தம் செய்ய வேண்டும். ஆனால் அதை எடுத்து உண்ணக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாப்பிடுவதில் 15 ஒழுக்கங்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு. சுப்ரா விரிச்சு உட்காரணும், 2 கையும் கழுவணும். மிக முக்கியமாக சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு தாய்மார்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது, ஒரு பருக்கையை கூட கீழே சிந்தாமல் சாப்பிடணும்னு சொல்லிக் கொடுங்க. நிறைய பிள்ளைகளுக்கு சாப்பிட தெரிய மாட்டேங்குது. அவங்க தாயிடமிருந்து தான் கற்கிறார்கள். இன்றைக்கி ஒரு கல்யாண வீடு விருந்து நடக்குதுன்னு சொன்னால் நிறைய ஆண்களும் சாப்பிட்றாங்க, பெண்களும் சாப்பிட்றாங்க. சில பேருடைய இலையை பார்த்தோன்னு சொன்னால், தட்டை பார்த்தோன்னா சுன்னத்தான முறையில் அற்புதமாக சாப்பிட்டு ஒரு பருக்கை கூட சிந்தாமல் வலித்து சாப்பிட்ருப்பாங்க. அவங்க தட்டை பார்த்தோடனே நமக்கு என்ன தோணும்? சுபஹானல்லாஹ், எவ்வளோ அற்புதமான வளர்ப்பு அவங்க தாய் வளர்த்துருக்குறாங்க அப்படின்னு தோணும். நிறைய பேருடைய தட்டை பார்த்தீங்கன்னா சோறு அப்படியே பாதியில் வச்சுட்டு எஞ்சி போயிடுவாங்க. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு பருக்கையும் பரக்கத்தாக ஆக்கியிருக்கிறான். எத்தனையோ பேருக்கு கொடுக்காத நியமத்தை, உணவை, ரிசுக்கை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான். ஒரு பருக்கையை கூட வீணாக்கக்கூடாது. தேவையான அளவு தான் சாப்பிட வேண்டும். அந்த ரிசுக்குடைய முக்கியத்துவத்தை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து, நம்ம தாய்மார்கள் குழந்தைக்கு அந்த உணவுடைய முக்கியத்துவத்தை சொல்லி, சுன்னத்துகளை சொல்லி, உட்கார்ந்து தான் சாப்பிடணும், உட்கார்ந்து தான் குடிக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இது ரொம்ப அடிப்படையான சுன்னத்தாக இருக்கிறது, இஸ்லாமிய கலாச்சாரமாக இருக்கிறது. அல்லாஹ் அருள் புரிவானாக. அடுத்து தூங்குவதின் ஒழுக்கங்கள். தூங்கும் பொழுது என்னென்ன செய்யணும், என்னென்ன ஓதணும் என்பதனுடைய ஒழுக்கங்கள். எம் முகமது அனஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தூங்குவது பற்றிய ஒழுக்கங்கள் 10. 1. உலக பேச்சுகளின்றி சீக்கிரம் தூங்க முயற்சிப்பது. 2. ஒழுவுடன் தூங்குவது. 3. 3 முறை விரிப்பை உதிர்வது. 4. 3 முறை கண்களுக்கு சுர்மா போடுவது. 5. கலிமா மற்றும் ஆயத்துல் குர்சி ஓதிவிட்டு தூங்குவது. 7. தஸ்பீ ஃபாத்திமா ஓதுவது. அதாவது சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓதுவது. 8. சூரா முல்க் என்னும் அலிஃப் லாம் மீம் சஜ்ஜா சூராவை ஓதி தூங்குவது. 8. சூரா முல்க் என்னும் அலிஃப் லாம் மீம் சஜ்ஜா சூராவை ஓதி தூங்குவது. 9. வடக்கு பக்கம் தலையை வைத்து இப்லாவின் பக்கம் முகம் வைத்து வலது கையில் உள்ளங்கையில் கன்னத்தை வைத்தே தூங்குவது. 10. துஆ ஓதி தூங்குவது. தூங்கும் முன் ஓதும் துஆ அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஅஹ்யா. தூங்கி எழுந்தவுடன் ஓதும் துஆ அல்ஹம்துலில்லாஹி லதி அஹ்யானா பஅத மா அமாதானா வ இலைஹின் நஷூர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேச வந்துள்ள தலைப்பு பேசுவதின் ஒழுக்கம். ஒரு முஸ்லிமிடம் பேசினால் முதலில் சலாம் சொல்லி பின் பேச்சை ஆரம்பிக்க வேண்டும். யாரிடத்தில் பேசினாலும் மரியாதையாகவும் நளினமாகவும் தெளிவாகவும் நன்கு புரியும் படியாகவும் பேச வேண்டும். உரக்க சத்தமிட்டு பேசக்கூடாது. அடுத்தவருக்கு கேட்கின்ற அளவு சத்தத்தை உயர்த்தினால் போதுமானது. மரியாதையுடன் நல்ல வார்த்தைகளை உபயோகித்து பேச வேண்டும். 2 நபர்கள் பேசும்போது 3ஆமவர் குறுக்கிடக்கூடாது. பேசும்போது கொட்டாவி தும்பல் ஏற்பட்டால் முகத்தை தாழ்த்தி கைகளால் அல்லது கைக்குட்டையால் வாயை மூடிக்கொள்ள வேண்டும். அடுத்தவர் பேசும்போது
அடுத்தவர் பேசும்போது கவனமாக கேட்க வேண்டும். ஏதேனும் கேட்டால் பதில் கூற வேண்டும். வீண் பேச்சைகளை பேசக்கூடாது. கர்வத்துடனும் ஆணவத்துடனும் பேசக்கூடாது. பிறரிடம் பேசுவது நமக்கும் பலன் தரக்கூடியதாகவும் நன்மை தரக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இல்லை என்றால் வாய் மூடி மௌனமாக இருப்பதே சிறந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக குர்ஆன் ஓதுவதின் ஒழுக்கங்கள். குர்ஆன் ஓதுகிற பொழுது நாம் பேண வேண்டிய சுன்னத்துகள் ஒழுக்கங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் எஸ். முகமது ஆரிஃப். குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதின் ஒழுக்கங்கள் 15. 1. உடல், உடை, இடம் ஆகியவை சுத்தமாக இருக்க வேண்டும். 2. ஒழுவுடன் இருக்க வேண்டும். ஒழு இல்லாமல் குர்ஆனை தொழுதல் கூடாது. 3. குர்ஆன் ஓதும் போது மிகவும் ஒழுக்கமாக அமர வேண்டும். 4. குர்ஆன் ஷரீஃபை யஹல் மேல் வைக்க வேண்டும். 5. குர்ஆன் ஷரீஃபிற்கு மேலுவை அணிவிக்க வேண்டும். 6. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஓத துவங்க வேண்டும். 7. குர்ஆன் ஓதும் போது பேசாமல் இருக்க வேண்டும். ஏதாவது அவசர பேச்சுகள் பேச நேர்ந்தால் பேசிவிட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஓத துவங்க வேண்டும். 8. அல்லாஹ் நான் ஓதுவதை கேட்கின்றான் என்று இதே எச்சத்தோடு ஓத வேண்டும். 9. குர்ஆன் ஓதுவதை கேட்பவர்களுக்கு அல்லாஹ் புனித வசனம் ஓதப்படுகிறது, அதை செவ்வி தாழ்த்தி கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். 10. குர்ஆனின் தாள்களை திருப்பும் போது விரலால் வாயில் எச்சிலை தொட்டு திருப்பக்கூடாது. 11. குர்ஆன் ஷரீஃபை கிழியாமல் அழுக்கு படியாமல் பாதுகாக்க வேண்டும். 12. குர்ஆன் ஷரீஃப் எடுக்கும்போது நெஞ்சோடு அனைத்து மிகவும் கண்ணியமான முறையில் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். 13. குர்ஆன் ஷரீஃப் ஓதும் போது பேரடிய முதுகு பக்கமோ கால் பக்கமோ உட்காராமல் இருப்பது நல்லது. 14. குர்ஆன் ஷரீஃப் வைக்கும் இடம் உயர்ந்த இடமாக இருப்பது நல்லது. 15. குர்ஆன் ஷரீஃப் ஓதும் போது அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக நான் ஓதுகின்றேன் என்ற எண்ணத்தில் ஓத வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தஹ்லீல் وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ள 25 நபிமார்களின் பெயர்கள்: நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம், நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம், நபி லூத் அலைஹிஸ்ஸலாம், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நபி ஐயூப் அலைஹிஸ்ஸலாம், நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி அலியஸா அலைஹிஸ்ஸலாம், நபி துல்கிஃப்லு அலைஹிஸ்ஸலாம், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நபி இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவ்வா ஜுலைதா ஜுலதி. அஸ்ஸலாமு அலைக்கும். நாட்களின் பெயர்கள்: ஞாயிறு, யமுல் அஹத், திங்கள், யமுல் இஸ்னை, செவ்வாய், யம் சலாசாத்தி, புதன், யமுல் அமீஸ், யமுல் அர்பியா, யமுல் அமீசி,
வியாழன் யவுமுல் அமீசி, வெள்ளி யவுமுல் ஜும்மா, சனி யவுமுல் சப்தி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். அடுத்து முகமது ஹசீப், அரபி வார்த்தைகள். காரிக் அலி பயப்படுறாரு. அவர் கிட்டத்தட்ட 40 திருக்குறள் ஸ்கூலில் மனப்பாடமாக சொன்னவர். அதனால் இப்போ மனப்பாடமாக அஸ்மால் ஹுஸ்னா மனப்பாடம் செஞ்சிருக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் சொல்லுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என் பெயர் முகமது தாரிக் அலி. அஸ்மாஉல் ஹுஸ்னா அல்லாஹு தஆலாவின் அழகிய திருநாமங்கள். ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹா இல்லாஹு அர்-ரஹ்மான் அர்-ரஹீம் அல்-மலீக் அல்-குத்தூஸ் அஸ்-ஸலாம் அல்-முஃமின் அல்-முஹைமின் அல்-அஸீஸ் அல்-ஜப்பார் அல்-முதகப்பிர் அல்-காலிக் அல்-பாரிக் அல்-முஸவ்விர் அல்-கஃபார் அல்-கஹ்ஹார் அல்-வஹ்ஹாப் الرزاق الفتاح العليم الكافل الباسط الحافظ الرافع المجيد المدل السميع البصير الحكم اللطيف اللطيف الخبير الحليم العليم الغفور الشكور العلي الكبير الحفيظ المقيت الحسيب الجليل الكريم الرقيب المجيد الواسع الحكيم الودود المجيد الباعث الشهيد الحق الوكيل القوي المتين الولي الحميد الموصي المكتب المعيد المحيي المؤمن الحي القيوم الواجد الماجد الواحد الأحد الصمد القادر المقتدر المقدم المؤخر الأول الآخر الباطن الآخر الوالي المتعالي البر التواب المنتقم العفو الرؤوف مالك الملك ذو الجلال والإكرام المقسط الجامع الغني المغني المانع المبدي الضار النافع النور الهادي البديع الباقي الوارث الرسيل الصبور جل جلاله. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பும் பண்பும் ஆற்றல் நிறைந்தோனே அருள்வாய் யா அல்லாஹ். எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லாஹ். சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடியா அல்லாஹ். வானில் மிளிரும் மனுஷனிலை என்று வாகாய் வாழும் நல்லவனே. வானில் மிளிரும் மனுஷனிலை என்று வாகாய் வாழும் நல்லவனே. தேனுலகம் உயிர் சொர்க்கத்தையும் தீய நரகத்தையும் படைத்த வல்லவனே. என்மேல் கோபமா இந்த இதயம் தாங்குமா? இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயா அல்லாஹ். என்றும் அருள்வாயா அல்லாஹ். எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் அல்லாஹ். சங்கை மிகுந்தோனே சஞ்சலம் தீர்த்திடியா அல்லாஹ். இரவை பகலில் புகுத்துகிறாய் நல்ல பகலை இரவில் புகுத்துகிறாய். இரவை பகலில் புகுத்துகிறாய் நல்ல பகலை இரவில் புகுத்து. வலைக்கும் அஸ்ஸலாம். அடுத்து பயான்கள். ஒரு 10 மாணவர்கள் சில நிமிடங்கள் பயான் செய்வார்கள். அதோடு இன்ஷா அல்லாஹ் இந்த விழா நிறைவுக்கு வருகிறது. முதலாவதாக எம் ரையான். தலைப்பு 10 வகையினரை சொர்க்கம் விரும்புகிறது. 7 செயல்களில் அவசரம் காட்ட வேண்டும் என்ற தலைப்பில் பேசுகிறார். 10 வகையினரை சொர்க்கம் விரும்புகிறார். யார் நாம் சொர்க்கம் போகணும்னு விரும்புவோம். ஆனால் சொர்க்கம் 10 பேர் நம்மகிட்ட வரமாட்டாங்களான்னு விரும்புவோம். அது மாதிரி அடுத்து எந்த விஷயங்களையும் அவசரம் காட்டக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஆனால் 7 விஷயத்தில் அவசரம் காட்ட சொல்கிறார்கள். அது என்ன விஷயம்? இந்த 2ஐயும் சொல்கிறாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் சூரா வேண்டாம். சூரா வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸையிதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன்.
أما بعد قال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான கண்மணிராயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பரிசுத்தமானவர்களின் குடும்பத்தாரின் மீதும் உன்னதமானவர்களின் தோழர்களின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். நான் இங்கே பேச வந்துள்ள தலைப்பு 10 வகையினரை சொர்க்கம் விரும்புகின்றது. எல்லா படைப்புகளும் சொர்க்கத்தை விரும்புகின்றது, ஆனால் சொர்க்கமோ 10 வகையினரை விரும்புகின்றது. 1. இரவில் இறைவனுக்காக தஹஜ்ஜத் தொழுபவர்கள். 2. கடுமையான கோடை காலத்தின் பகலிலும் இறைவனுக்காக நோன்பு நோற்பவர்கள். 3. ஐங்கால தொழுகைகளின் இமாம் ஜமாத்துடன் தக்பீர் தஹரிமாவை தவறவிடாமல் நியமமாக தொழுபவர்கள். 4. இரவு நேரங்களில் குறைவாக தூங்கி அதிக நேரம் விழித்திருந்து இறை தியானத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள். 5. உண்மையை பேசுகின்ற நாவுடையவர்கள். 6. தனது சொந்த பந்துகள் மீதும் குழந்தைகள் மீதும் இரக்கம் கொள்பவர்கள். 7. எப்போதும் ஒழுவுடன் இருப்பவர்கள். 8. இறைவனால் விலக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட மதுபானங்களை அருந்தாதவர்கள். 9. ஒவ்வொரு நேரமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கொண்டிருப்பவர்கள். 10. எப்போதும் வயிறு நிரம்பியிருப்பதை தவிர்த்து பசித்த நிலையில் உண்பவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். 7 செயல்களில் அவசரம் காட்ட வேண்டும் என்று நமது மார்க்கம் கூறுகிறது. மார்க்கத்தின் கடமைகளை நிறைவேற்றுவதற்கான வசதியும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் போதே அவைகளை நிறைவேற்றுவதில் அவசரம் காட்ட வேண்டும். 2. ஒருவர் மரணித்து விட்டால் அவரை அடக்கம் செய்வதில் அவசரம் காட்ட வேண்டும். 3. பெண் பருவமடைந்து விட்டால் அவளை திருமணம் செய்து வைப்பதில் அவசரம் காட்ட வேண்டும். 4. பாவம் நிகழ்ந்து விட்டால் பிழை பொறுக்க தேடுவதில் அவசரம் காட்ட வேண்டும். 5. பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் தொழுகையை நிறைவேற்றுவதில் அவசரம் காட்ட வேண்டும். 6. தொழுகை மற்றும் மார்க்க சம்பந்தப்பட்ட கல்விகளை தேவையான அளவிற்கு கற்பதில் அவசரம் காட்ட வேண்டும். 7. விருந்தாளிகள் வந்துவிட்டால் அவர்களுக்கு உணவளிப்பதில் அவசரம் காட்ட வேண்டும் என்று நமது மார்க்கம் கூறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்படியா? என்ன சந்தேகம் கேளுங்க. நம்ம கபீரம் தம்பியும் பெரிய கஞ்சன்கள். அஸ்தோஃபிருல்லா, நிறுத்துங்க. அடுத்தவர்களை பத்தி புறம் பேசாதீங்க, அது பெரிய பாவம். புறம் பேசுறது அது அவர்களுடைய மாமிசத்தை சாப்பிடறதுக்கு சமன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நாங்க எதுவும் தப்பா சொல்லலையே, உள்ளதுதானே சொல்றோம். ஆமா 2 பேரும் கஞ்சனுங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். கஞ்சத்தனம் பண்றவன கஞ்சன் சொல்லாம பின்ன என்னன்னு சொல்றது? என்னையும் பாவியாக்கிறாரு. நீ தான் புறம் பேசவே இல்லையே, நீ எப்படி பாவியாவ? புறம் பேசுறது மட்டுமல்ல, அதை கேட்கறதும் அதே மாதிரி பாவம் தான். அப்படியா? ஆமா, அவனிடம் உள்ளதுதானே சொல்றேன்னு சொன்னீங்களே. ஒருவரிடம் உள்ள குறையை ஒன்றை அவர் இல்லாத நேரத்தில் அவருக்கு பின்னால பேசுறது தான் புறம். அதே சமயம் அவர்கிட்ட இல்லாத ஒரு குறையை அவர் இல்லாத நேரத்துல பேசுறது தான் அவதூறு. நிஜமாவா? ஆமா, அவனை ஒருத்தர்கிட்ட உண்மையாலுமே குறை இருந்தாலும் அவர் இல்லாத நேரத்தில் அதை பேசுறது தான் புறம். அதே சமயம் அவர்கிட்ட இல்லாத குறையை பேசுறது தான் அவதூறு. புறம் பேசுறது, அவதூறு சொல்றது, இட்டு கட்டுறது இதெல்லாமே பெரும் பாவம். இதனால நம்ம நன்மைகளை நாம இழந்துடுறோம். அதனால யாரையும் பத்தி எதுவும் பேசாதீங்க. அப்படியா? தெரியாம தப்பு செஞ்சிட்டோம். இனிமேல் பேச மாட்டோம், அவதூறு பேச மாட்டோம், யாரையும் மாட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. அடுத்து இருக்கிறது அயன் பாக்ஸ் இருக்கிறது. இப்போ யார் யாருக்கு என்னென்ன பரிசுகள் அப்படின்னு நமக்கு தெரியாது. பரிசுகள் எந்த அடிப்படையில் பிள்ளைகள் கொடுக்கப்படுகிறது என்றால், இன்றைக்கி சில பிள்ளைங்க நல்லா பயன் பேசினாங்க, நல்லா சொன்னாங்க அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்கப்படுவது கிடையாது. கடந்த ஒரு வருட காலம்னா போன ஜூலையில் நம்ம இங்கே விழா நடத்தினோம். அந்த ஜூலையிலேருந்து இந்த ஜூன் வரையில் ஒரு வருட காலம் மாணவர்கள்
மாணவர்களில் யார் சரியாக பள்ளிக்கு வருகிறார்கள்? பள்ளிக்கு தினசரி விடாமல் வரக்கூடிய பிள்ளைகள், அல்லது ஒரு சில நாள் தான் லீவ் போட்டிருப்பாங்க. அது மாதிரி தொழுகைக்கு மிக சரியாக வரக்கூடிய பிள்ளைகள், ஃபஜ்ர் தொழுகை உட்பட எல்லா தொழுகைகளுக்கும் வரக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். சில பெற்றோர் சில தொழுகைகளுக்கு தான் அனுப்புகிறாங்க, எல்லா தொழுகைக்கும் வரக்கூடிய பிள்ளைகள். இந்த மாதிரி அட்டை போட்டிருக்கிறோம். அட்டை போட்டு யார் தொழுகைக்கு வருகிறார்களோ அவங்க வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான தொழுகை அட்டண்டன்ஸ். இப்போ இந்த அட்டண்டன்ஸ் 12 மாதங்களுக்குரிய இதில் யார் சரியாக அதிகமான தொழுகையில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது. அதுபோல் ரமலானுடைய காலகட்டத்தில் 30 நோன்புகளும் வைத்து அதோடு மட்டும் இல்லாமல் தராவி தொழுகைகளையும் தொழுது. சில பிள்ளைகள் நீங்கள் தராவிக்கு அனுப்பிடுறீங்க, ஆனால் தொலை வர்றது கிடையாது. வெளியே நின்று விளாண்டுட்டு உங்கள்கிட்ட நான் தராவியாக தொலை போனேன்னு தப்பு கணக்கு சொல்கிறோம். ஆனால் இங்கே நாங்கள் கரெக்ட் எழுதி வச்சுருக்கிறோம். அப்போ தராவி தொழுகை கரெக்டாக தொழுது குரான் ஷரீஃப் நோம்பில் ஓசணும், குரான் ஷரீஃபை ஓதி, இன்னும் சொல்ல போனால் பெரியவர்கள் கூட பலர் செய்யாத ஒரு அமல் ஈத்திகாஃப் என்ற அமல். அதுலேயும் சில மாணவர்கள் 10 நாட்கள் ஈத்திகாஃப், 7 நாட்கள், 5 நாட்கள் இப்படிலாம் இருந்திருக்காங்க. அப்போ இதையெல்லாம் கணக்கில் கொண்டு அவங்களுக்கு ஒரு பாயிண்ட், ஒரு மாதம் கரெக்டாக வந்தால் ஒரு பாயிண்ட், இப்படி கணக்கு பாயிண்ட் அடிப்படையில் அவர்களுக்கு கணக்கெடுத்து அந்த அடிப்படையில் தான் பரிசு வழங்கப்படும். அதனால் என் பிள்ளைக்கு இந்த பரிசா அந்த பரிசான்னு யாருமே நினைக்கூடாது. எல்லாம் நம்ம பிள்ளைகள், எல்லாருக்கும் எல்லா பரிசுகளும் நிறைவாக கிடைக்கணும். நம்ம சின்னதாக வாங்கியிருந்தால் வரக்கூடிய காலகட்டத்தை பெருசாக வாங்கணும்னு சொல்லி என்ன செய்யணும், அதற்கான முயற்சிகளில் ஈடுபடும். யாரும் யாரையும் குறை சொல்லக்கூடாது. குறிப்பாக அஜர்த்துக்கிட்ட என்ன செய்யக்கூடாது, சண்டைக்கு வரக்கூடாது. அதனால் சொல்கிறேன், வரமாட்டீங்க, நல்லா சிறப்பாக்கி வைப்பான். அந்த பரிசுகளை கொடுக்குறதுக்கு முன்னே பரிசுகளை வழங்கிய எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அமைதியாக இருந்து பிள்ளையுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்டீங்க. குழந்தைகளுக்கெல்லாம் பசியுடைய நேரம் வந்துருச்சு, இருந்தாலும் அமைதியாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி பரிசு வாங்கி கொடுத்தவர்கள் பிரான்ஸ் நண்பர்கள் கிட்டத்தட்ட இந்த பரிசுகளில் பாதி தொகை அவங்க கொடுத்துருக்குறாங்க, வாங்கி கொடுத்துருக்காங்க. அது அல்லாமல் பிள்ளையுடைய பெற்றோர்கள் பலரும் அதற்காக வேண்டி உண்டான பொருளாதார உதவி செய்திருக்கிறார்கள். ஜமாத்தார்கள், முக்கியஸ்தர்கள், எல்லா மக்களும் அவங்களால் இயன்ற உதவிகளை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி இந்த விழா நடப்பதற்கு மேடை, விழா நடந்ததே 2.5 மணி நேரம், மேடையை ரெடி பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ காலையிலேருந்து இந்த பிள்ளைகள், மதரசாவுடைய பிள்ளைகள், அது மாதிரி இஸ்லாமிய இளைஞர் அணியைச் சேர்ந்த இளைஞர்கள்லாம் இந்த மேடையை சிறப்பான முறையில் தயார் இதை இன்றைக்கி வெளியே கொடுத்து தயார் பண்ணால் கிட்டத்தட்ட 7,000 ரூபா 8,000 மேடை தயார் பண்ணுறேன். பிள்ளைகளே என்ன செய்கிறாங்க, இளைஞர்களும் சேர்ந்து உற்சாகத்தோடு தயார் செய்து எல்லாம் செஞ்சாங்க. அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து ஒளி அமைத்து தந்தவர்கள், டீ போட்டு தந்தவர்கள், எல்லா விதத்திலும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு அளித்த எல்லோருக்கும், யாராவது விடுபட்டிருந்தால் பொறுத்துக்குங்க, எல்லோருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரல் ஜஸா. அல்லாஹு தஆலா உங்கள் அனைவருக்கும் நிறைவான கூலியை தந்தல் புரிவானாக. இப்பொழுது நான் சொன்ன அடிப்படையில் பரிசு, முதல்ல சிறிய பரிசுகளை கொடுத்துட்டு அப்புறம் ஒவ்வொன்றா போவோம். கடைசியில் சைக்கிள், 2 சைக்கிள் இருக்குது. அந்த பரிசை யார் வாங்குதான்னு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். முதல்ல இந்த பரிசுகளை வழங்குவதற்காக அப்துல் வஹாப் நானா அவர்களை நான் அழைக்கிறேன். ஹலிம்பர், இந்த பரிசுகளை பெறக்கூடிய மாணவர்களை நான் அழைக்கிறேன், வந்து வாங்கிங்க. மொயினுத்தீன் முஸம்மில், முகமது முஸம்மில் எங்க இருக்காரு? வாங்க, அழைக்கி நடந்து பேர் சொன்னவங்க மட்டும் வாங்க. முஸம்மில், இன்னொரு முஸம்மில் இருக்கிறாரா? அமீன், ஆஷிகா நஸ்ரீன், கொடுங்க. பேர் சொன்னவங்க மட்டும் கரெக்டாக பார்த்து ஏற்றுங்கப்பா, வேற யாரையும் மாற்றி எழுதிக்கிறாங்க. अमीन, आशिका, शेख दाऊद, मोहम्मद फैयाज, मोहम्मद मोहसिन, शेख आदिल,
நிஹான் ஹாரிஸ். பரிசுகள் வழங்கிய வஹாப் சார் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து பரிசு வழங்குவதற்காக ஹாஜா நானா அவர்கள். ஹாஜா நானா வாங்க வாங்க வாங்க, பெரியவங்களும் வாங்க கொஞ்சம். அதுக்கடுத்து பரிசுகள் வழங்குவதற்காக அபுசாலி நானா வராங்க. நிஹான் ஹாரிஸ், அஃப்ராஸ், முகமது ரசீம், ஷாஃபின் சாஃபின், அங்கே என்ன கொடுங்க, ஏற முடியலன்னா கீழே கொடுங்க சார். இறக்கி அஸ்லம், இப்ராஹிம், ஜாஃபிர் வந்திருக்கார. ஜாஃபிர் ஜாஃபிர் அடுத்த பரிசுகளை அபுசாலி நானா அவர்கள் வழங்குவார். அபுசாலி நானா நீங்க தான். அதுக்கடுத்து பஹுர்தீன் நானா வாங்க. பரிசு வழங்குறவங்க வாங்க. அதுக்கடுத்து தாஹா நானா வாங்க. எல்லாரும் ஆளுக்கு 2 பரிசு கொடுத்துருப்போங்க, சீக்கிரம் வாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த பரிசுகளை ஜாஃபிர் ஜாஃபிர் ராவசுத்தீன் வந்திருக்கிறாரா? அஸ்கர் 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 வந்திருக்கிறாரா? கலீல் பாசித் சரி. அடுத்து இந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் விலை கூடின ISI முத்திரை உள்ள பாட்டில்கள் எல்லாமே விலை உயர்வானது தான். இந்த பரிசுகளை பெறுவதற்காக வரக்கூடியவர்கள் ஜஃபீர் ஜஃபீர் வாங்க. ஜஃபீர் அஹ்மத், ஹசீப் ஹாசிப், அப்துல் ரஹ்மான், ஃபாஹில், ஈசா. தாஹானா வாங்க. தாஹானா நிஜாம் நானா வாங்க. சுல்தான் வாங்க. வெளிச்சத்தில் நிறைய பேர் தெரிய மாட்டாங்க. பாய் ரஃபீக் பாய், பிலால் பாய் வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. பரிசுகள் வழங்கி நானா அவர்களுக்கு நன்றி. அகமது லுக்குமான், அகமது லுக்குமான், அஸ்பர், ஹக்கீம் ஹக்கீம், ஜாஃபர், ஃபஹத், முகமது ஃபஹத், சையத் மீரான். கொஞ்சம் அமைதியா இருங்க. பரிசு வழங்கிய நன்றி. தாஹா வைத்தி நானா வாங்க. சித்திக் நானா வாங்க. சித்திக் நானா வாங்க. நிஜாம் நானா வாங்க.
ராஜா பாய் வாங்க. சித்திங்கண்ணா வாங்க. வேற யார் இருக்காங்க? வாங்க. அடுத்து சைட் மேலே வாங்கிட்டேன்னா அப்துல் ஹாதி, இசாமுத்தீன், சின்ன இசாமுத்தீன், உவைஸ், முகமது உவைஸ், ஆஃபிக், முகமது ஆஃபிக், தௌசீப். பரிசு வழங்கிய பாய் அவர்களுக்கு நன்றி. அப்துல் கலாம், அகமது லுக்குமான். அகமது லுக்குமான் வாங்கிட்டாரா? அகமது லுக்குமான் வாங்கிட்டாரா பரிசு? சரி, ஒரு ஆள் பாக்கி. லுக்குமான் ஜஃபீர், ஹசீப் ஹாசிப் வாங்கிட்டா பையா. அப்துல் ரஹ்மான் ஃபாஹில், ஈசா, அஸ்பர், ஹக்கீமு, ஜாஃபர், ஃபஹது, சையத் மீரான், ஹாஜி, சின்ன இஸ்லாமுதீன், உவைஸ். உவைஸ் வாங்கிட்டாரா? ஆபிக்கு, தௌஸ். யாரும் விடுபட்டுறாதீங்க. விடுபட்டா வந்து சொல்லி வாங்கிக்கிங்க தயவு செஞ்சு. நபீஸ் எங்கேருந்து வரேன். ஹம்தான் ஹம்தான் இருக்கிறா? வச்சுங்க ப்ரைஸ் வாங்கும்போது அதை எடுத்துட்டு போங்க. ஷேக் முகமது ராணா வாங்க. ஷேக் முகமது ராணா கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஷேக் முகமது ராணா வாங்க. ராஜா பாய் வாங்க. அசஹர் ராணா வாங்க. சில பேர் தெரியல, கடைசி இருக்கீங்க. இல்லை கொடுங்க, கூப்பிடுறோம். முக்கியமான பரிசுகள்லாம் வருதுல்ல, அதனால கொஞ்சம் பொறுமையாக கொடுக்கும். நாக்கி கொடுத்து அடுத்து இன்னும் கொடுக்கல. இது 3, 6. இந்த பரிசுகளை வாங்குறதுக்காக அப்துல் மஜீத், ஜாசிம், ஜாசிம். இது 3, 6. இந்த பரிசுகளை வாங்குறதுக்காக அப்துல் மஜீத், ஜாசிம், ஜாசிம், முகமது ஹாரிஸ், ஹாரிஸ் வாங்க. ஹாரிஸ் தாரிக் அலி, இஸ்மால் ஹுஸ்னா தாரிக் அலி. தாரிக் அலி அவர்களுக்கு அவர்கள் தாத்தா அவர்கள் பரிசு வழங்குவார்கள். ஷேக் முகமது ராணா எங்கே இருக்கீங்க வாங்க. ஷேக் முகமது. அதுக்கடுத்து ரசூல்தி. இஸ்மாயில் தம்பி நானா வர முடியுமா நடந்து? நானா அதான் கூப்பிட்றதுக்கு யோசனையாக இருக்குது. வயசானவங்கள பகுதினா வாங்க. ஏத்தாட மற்றவங்களாம் உட்காருங்கப்பா. அடுத்த பரிசுகள் ரசூல்தி. அது வந்து ரசூல்தி, தாரிக் அலி, ஹாரிஸ், ஜாசி, அப்துல் மஜீத், நபீஸ் ஜையான். நபீஸ் ஜையான் வா, சீக்கிரம் வாங்க.
அடுத்த பரிசுகள் 10 அயன் பாக்ஸுகள் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் நல்ல தரமான அயன் பாக்ஸுகள் அது பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பரிசுகள் முதலாவது பெறுபவர் முகமது ஆஜித். அசல் நானா வாங்க, அசல் நானா வாங்க, முன்னாடி வாங்க. இந்த பரிசுகளை அசல் நானா அவர்களும் பகுதி நானா அவர்களும் முகமது ஆஜித் வைத்தனா, முகமது ஆசிப், முகமது ஹாஃபில், இசாமுத்தீன், அகது நானா வாங்க, முன்னாடி வாங்க, பரிசு வழங்குறதுக்கு வாங்க. அகது நானா சரி. பெரிய ஆதில், முகமது ஆதில் வாங்க. முஷ்பிக் இஸ்மாயில், அத்தீக், முகமது அத்தீக், அகதனா வாங்க. பண்ணாரி அகதனா. அகமது தம்பி நானா வாங்க. அகமது தம்பி நானா, அகமது தம்பி நானா வாங்க, முன்னாடி வாங்க, பரிசு கொடுக்க வாங்க. வாங்க நானா, எழுச்சி வாங்க. பெரிய பரிசு. ஆதில், முஸ்பிக் இஸ்மாயில், அத்தீக், முகமது அத்தீக். முகமது ஃபஹீம், முகமது ஆக்கிப், ஆக்கிப், அப்சர், அப்சர், பரிசுகள் வழங்கிய அனைவருக்கும் நன்றி. ஒரு சில பேரை அழைக்க முடியல, அவங்களுடைய சிரமமான நிலையை கருதி அழைக்க முடியல. சில கடைசியில் பெரிய பரிசுகள் ஒரு 8 பரிசுகள் இருக்குது. அதில் இப்போ இந்த ஃபேன் கொடுக்கப்படுகிறது. அல்ஹாஜ் குலாம் ரசூலனா வாங்கினா இன்னும் ஒரு சில நிமிடங்கள் இன்ஷால்லாஹ் நிறைவடைந்து ஒரு சிறிய துவா, ஒரு யானவி பைத்து அதோட நிறைவடையும். இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தீங்க, எல்லாரும் வாங்கி முடிக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஃபேன் 4 மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. முதலாவது முகமது யஹியா, இன்ஷால்லாஹ் வருங்கால ஹாஃபில் இல்லை ஹாஃபில் முகமது யஹியா. அடுத்து ரையான், வருங்கால ஹாஃபில் இன்ஷாஅல்லாஹ் ரையான். அடுத்து முர்ஷித், ரையான் முகமது பாசித், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அருள் புரியட்டும் இன்ஷா அல்லாஹ். முத்தவள்ளிகள் அவங்க சுல்தானா நஜ்மினா வாங்க. 2 பிரைஸ் இருக்கு, 2 பிரைஸ் இருக்கு. வாய்ப்பு இருக்கு. குர்ஆன் அது காம்படிஷன் கேஸ் பிரைஸ் அதுவும் சொல்லுங்க பேசுறாங்க. யார் வாங்க? காலேஜ் வாங்கலையா? வா இரு வர வெயிட் பண்ணு. வேற யாரு? வேற என்ன பேச அவ்வளவுதான். ஆமாம் அவ்வளவுதான். ஆமாம் அவ்வளவுதான்.
அடுத்ததாக வாட்டர் ஹீட்ரு 3 லிட்டர் வாட்டர் ஹீட்டர் 2, அதை பெறக்கூடியவர்கள் அகமது அர்ஷத், முகமது ஆரிஃப். நஜீன் வாங்க, நஜீன் அடுத்த 2 பேர் சைக்கிள் பரிசு பெறுகிறார்கள். கீழே உட்காருங்க. ரையான் கீழே உட்காரு. முர்ஷித் கீழே உட்காருங்க. பரிசு வாங்கணும், கொஞ்சம் கீழே உட்காருங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால் கடந்த வருடங்கள்ல 6 மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் வருஷம் 3 பேர் வாங்கினாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் 3 பேர் வாங்கினாங்க. அதை தொடர்ந்து இந்த வருஷம் 2 பேர். தொடர்ந்து இதற்கு பெரிய பங்களிப்பு பிரான்ஸில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வழங்கி வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். பரிசுகள் வழங்கி எல்லோருக்குமே ஜஸாக்குல்லாஹ் ஹைரன் சொல்லிக் கொள்கிறோம். குறிப்பாக அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். இந்த பரிசுகளை அவர் வாங்குறாங்கன்னு சொன்னால் சும்மா சாதாரண வாங்கலை. ஃபஜ்ர் தொழுகை முதற்கொண்டு பல்வேறு தொழுகைகள், சரியான மழை காலமாக இருந்தாலும் சரி, வெயிலான காலமாக இருந்தாலும் சரி, அவங்க சிரமப்பட்டு தொழுகையை அவங்க விடாமல் வந்து தொழுவதற்கும், அது மாதிரி பள்ளிக்கு விடாமல் ஒரு நாள் கூட தவற விடாமல் பள்ளிக்கு வந்து அவர்கள் நல்ல முறையிலே கல்வி கற்றதற்காகவும் இந்த பரிசுகள் வழங்கப்படுகிறது. இதில் வந்து 2வது பரிசு 3வது பரிசில் மாணவர்கள் வாங்கினாங்க. அவங்களும் நல்ல முறையில் தொழுகைக்கு வந்தவங்க. ஆனாலும் அவங்க ஏற்கனவே சைக்கிள் வாங்கினதுனால அவங்களுக்கு கொடுக்கல. அது மாதிரி போன வருஷம் சில மாணவர்கள் ஃபேன் வாங்கிட்டாங்க, அதனால அவங்களுக்கு அது கொடுக்காம வேறு பரிசு மாற்றி கொடுத்துருக்கோம். அதோடைய அந்த மாணவர்களும் கிட்டத்தட்ட 10-15 மாணவர்கள் நல்ல தொழுகைக்கு தொடர்ச்சியாக வரக்கூடியவர்கள். அல்லாஹ் எல்லாரும் துணை செய்யட்டும். இப்போது இந்த சைக்கிள் பரிசு 2 மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதை பெறக்கூடிய முதல் மாணவர் முகமது அஸ்ரக் அல் ஹாஃபில். இன்ஷா அல்லாஹ் வருங்கால ஹாஃபில் முகமது அஸ்ரக். நானா நஜீம், நான் வாங்க, நீங்கள் வாங்க, வாங்க. அடுத்து இந்த பரிசை பெறக்கூடியவர் மாணவர் முகமது அனஸ். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். இன்னொரு இஸ்லாமிய இளைஞரணி சார்பாக 8 பரிசுகள் வழங்கப்படுகிறது. 8 மாணவர்கள் நான் சொன்ன மாதிரி தொழுகைக்கு சரியாக வரக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க மகிழ்வோடு அந்த பரிசுகளை வழங்குறாங்க. அந்த பரிசுகளை இஸ்லாமிய இளைஞரணியை சார்ந்தவர்கள் வழங்குவார்கள். ஹலீம் அவர்களும் கௌசல்யா இந்த பரிசு இந்த பரிசுகளை பெறக்கூடியவர்கள் முகமது அஸ்ரக், முகமது அனஸ், முகமது யஹ்யா. வாங்க, கீழே வாங்கிக்கிங்க. முகமது அஸ்ரக், முகமது அனஸ், முகமது யஹ்யா, அகமது அர்ஷத், முகமது ஆரிஃப், முர்ஷித், ரையான், முகமது பாசித். மற்ற மாணவர்கள் ஒரு சில பாயிண்ட்டுகளில் கொஞ்சம் குறைவாயிட்டாங்க. சில அவங்களுக்கு அடுத்தடுத்த முறையில் நல்ல பரிசுகள் வழங்கப்படும். அடுத்து இந்த பரிசுகள் நிர்வாகத்தின் சார்பாக பள்ளியினுடைய பணியாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. முதல்ல மொஹின் ரஃபீக் பாய், வாங்க வச்சுக்கிறவங்க. அடுத்து ஆரிஃப் பாய் கணக்காளர். அடுத்து சிக்கந்தர் பாய் சார்பாக யாராவது வாங்கிக்கலாம். ஜாஃபர், ஆரிஃப், சிக்கந்தர் பாய் வாங்கி. அடுத்து நம்முடைய பள்ளிவாசலுடைய துணை இமாம் அவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹ்.